சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. முக்கிய அமைச்சர்களை கட்சியிலிருந்து தூக்கிய ஸ்டாலின், கதரும் அமைச்சர்கள். திமுகவை பொறுத்தவரை வேட்பாளர்கள் தேர்வு மிக கடுமையான பரிசோதனைக்கு பிறகு தொகுதி கொடுக்கப்படும் என்பதில் உறுதியாயிருப்பதா சொல்லப்படுகிறது. தற்போதைய திமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருப்பவர்கள் தங்களது சொந்த தொகுதியில் சிறப்பாக பணியாற்றி இருக்கார்களா, அவர்களுக்கு மீண்டும் தேர்தலில் சீட் ஒதுக்கலாமா என்பது குறித்து ஆய்வு செய்ய மு.க.ஸ்டாலின் உளவுத்துறையை கேட்டுக்கொண்டிருக்கார். அதன்படி உளவுத்துறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வசம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதில் எந்த அமைச்சருக்கு வெற்றி கிடைக்கும், எந்த அமைச்சர்கள் தோல்வியை தழுவுவார்கள் போன்ற தகவல்கள் அடங்கியிருக்கான். வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக உறுதியாக இருக்கிறாரு. தேர்தல் களத்தில் உண்மை நிலவரத்தை அறிவிப்பதற்காக 3 சிறப்பு குழுக்களை அவர் அமைச்சிருக்காரு. இந்த சிறப்பு குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் தெரிவித்துட்டு வராங்க. திமுகவில் வேட்பாளர்கள் தேர்வு மும்முரமாக நடைபெற்று வருது. இதில் தற்போது அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு மீண்டும் தொகுதியை ஒதுக்கலாமா, எந்த அமைச்சர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து ஒரு ஆய்வு அறிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தரப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் தற்போதைய அமைச்சர்கள் சிலர் மட்டுமே வெற்றி பெறும் சூழலில் இருப்பதாகவும் பலர் தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியப்பட்டிருக்கு. அந்த வகையில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சேகர் பாபு, தங்கம் தென்னரசு, மூர்த்தி, கீதா ஜீவன் உள்ளிட்டோரை எளிதாக வெற்றி பெற்று வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், பெரிய கருப்பன், ரகுபதி, எஸ் சிவசங்கர், மஸ்தான் போன்றோர் தோல்வியடையலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் பெரும்பாலான அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்று கூறப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் சிபாரிசு அடிப்படையில் தொகுதி ஒதுக்கப்படக்கூடாது என்பதில் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருக்காராம். உளவுத்துறை தயாரித்து வரும் ரிப்போர்ட் அடிப்படையில் மட்டுமே வேட்பாளர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என திட்டமிட்டு இருக்காராம். எனவே வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரை யாரை தேர்வு செய்தாலும் அவர் குறித்து உளவுத்துறை தரும் தகவல் அடிப்படையில் மட்டுமே தொகுதி ஒதுக்க வேண்டும் என்பதில் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். எனவே பணம் செலவு செய்தோ சிபாரிசின் பெயரிலோ இந்த முறை கட்சி பிரமுகர்கள் வேட்பாளர்களாக தகுதி பெற முடியாது. அதே சமயம் உதயநிதி ஸ்டாலின் சிபாரிசு செய்யும் 40 வேட்பாளர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும், கனிமொழி சிபாரிசு செய்யும் 28 உறுப்பினர்களும் வாய்ப்பு தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளிச்சிருக்காரு. இதை தவறாக பல அமைச்சர்கள் தொகுதி மாறி நிறுத்தப்பட்டாலும் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வாரிசுகளுக்கு தொகுதி ஒதுக்கி தரப்படும் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. எனவே திமுகவை பொறுத்தவரை வேட்பாளர்கள் தேர்வு மிக கடுமையான பரிசோதனைக்கு பிறகு தொகுதி ஒதுக்கப்படும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது.